நிலையற்ற வாழ்வில் நிஜங்களை அறியவும், தனித்துவமான மனிதனை உலகில் உருவாக்கவும், மாறாத உண்மைகளோடு உங்கள் தனியொருவர். வணக்கம் அன்பான நேயர்களே, தனியொருவர் நிகழ்ச்சியை கேட்க காத்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். நேற்று இன்று நாளை மாறாதவரே, காலம் மாறினாலும் மாறாதவரே, வாக்குத்தத்தம் கொடுத்தார் அதை நிறைவேற்றிடுவார். வாக்குத்தத்தம் கொடுத்தார் அதை நிறைவேற்றிடுவார். நம்மை போல அல்ல, அவர் கண்டதாயும் சொல்ல. சொல்வதெல்லாம் உண்மை, அவர் செய்வதெல்லாம் நன்மை. சொல்வதெல்லாம் உண்மை, அவர் செய்வதெல்லாம் நன்மை. பொய்கள் கிடையாது, அவர் செய்கை புரியாது. பொய்கள் கிடையாது, அவர் செய்கை புரியாது. புரியாது. நேற்று இன்று நாளை மாறாதவரே, காலம் மாறினாலும் மாறாதவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, நேற்றும் இன்றும் என்றும். இன்னும் ஒரு இனிய மாலை பொழுதிலே உங்களை இந்த நிகழ்ச்சியினூடாக மீண்டும் சந்திக்கிறேன். அனைத்து நேயர்களுக்கும் இனிய இரவு வணக்கங்கள். ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். கடந்த நிகழ்ச்சி ஈசாக்கு அவனுக்கு கிடைக்கப்பெற்ற இரட்டையர்கள், அதாவது ஏசா மற்றும் யாக்கோபு பற்றி படித்தோம். ஏசா ஆண்டவர் தனது தாத்தா ஆபிரகாமுக்கு அளித்த வாக்குறுதிகளை இகழ்ந்ததையும், மேலும் ஒரு கிண்ண கூழுக்காக தனது பரம்பரை மூத்த பிள்ளை என்ற பிறப்புரிமையை விற்று போட்டதையும், யாக்கோபு தனது மூத்த சகோதரன் ஏசாவை அவனுடைய பிறப்புரிமையை அவனிடமிருந்து பறிப்பதற்காக 2 முறைகளில் எப்படி ஏமாற்றினான், இதன் நிமித்தமாக ஏசா கோபம் கொண்டு தனது தம்பியை கொலை செய்யும்படி எண்ணியதும், இதன் விளைவாக அவர்களுடைய தாயார் ரெபேக்காள் யாக்கோபை இரகசியமாக அழைத்து ஆரானில் வசித்து வந்த தனது தாய்மாமன் லாபானிடம் தப்பி ஓடும்படியும், தன் சகோதரனுடைய கோபம் குறையும் வரை அங்கேயே தங்கியிருக்கும்படி அறிவுறுத்தியதையும், மாமா வீட்டுக்கு செல்லும் வழியில் யாக்கோபு கண்ட சொப்பனம் என்பவற்றையும் விரிவாக பார்த்தோம். ஆகவே இன்றைய நிகழ்ச்சி யாக்கோபு தனது தந்தை ஈசாக்கின் வீட்டை விட்டு வெளியேறி மாமா லாபானின் வீட்டுக்கு சென்றபின் என்ன நடந்தது என்பதை ஆராய உள்ளது. சகோதரர்களே, ஒரு மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அறுவடை செய்வான் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்கின்றது. யாக்கோபு தனது மூத்த சகோதரனை எப்படி ஏமாற்றினான் என்பதை நாம் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கின்றோம். யாக்கோபின் மாமா அவனை எவ்வாறு ஏமாற்றுகின்றான் என்பதை இப்போது நாங்கள் பார்க்கலாம். அவனது மாமாவின் பெயர் லாபான். லாபான் ஒரு வஞ்சகமான மனிதன். ஆதியாகமத்தின் 29ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனம் தொடக்கம் 23ஆம் வசனம் வரையும், அத்துடன் 25ஆம் வசனம் தொடக்கம் 28வது வசனம் வரையும் மற்றும் 30வது வசனத்தையும் வாசிப்போம். அப்பொழுது லாபான், நீ என் எலும்பும் என் மாம்சமுமானவன் என்றான். 1 மாதம் வரைக்கும் யாக்கோபு அவனிடத்தில் தங்கினான். பின்பு லாபான் யாக்கோபை நோக்கி, நீ என் மருமகனாயிருப்பதினால் சும்மா எனக்கு வேலை செய்யலாமா? சம்பளம் எவ்வளவு கேட்கிறாய் சொல்லென்றான். லாபானுக்கு 2 குமாரத்திகள் இருந்தார்கள்.
மூத்தவள் பேர் லேயாள், இளையவள் பேர் ராகேல். லேயாளுடைய கண்கள் கூச்ச பார்வையாயிருந்தது. ராகேலோ ரூபவதியும் பார்வைக்கு அழகானவளுமாயிருந்தாள். யாக்கோபு ராகேல் பேரில் பிரியப்பட்டு, உம்முடைய இளைய குமாரத்தியாகிய ராகேலுக்காக உம்மிடத்தில் 7 வருஷம் வேலை செய்கிறேன் என்றான். அதற்கு லாபான், நான் அவளை அந்நிய புருஷனுக்கு கொடுக்கிறதை பார்க்கிலும் அவளை உனக்கு கொடுக்கிறது உத்தமம், என்னிடத்தில் தரித்திரு என்றான். அந்தப்படியே யாக்கோபு ராகேலுக்காக 7 வருஷம் வேலை செய்தான். அவள் பேரில் இருந்த பிரியத்தினாலே அந்த வருஷங்கள் அவனுக்கு கொஞ்ச நாளாகத் தோன்றினது. பின்பு யாக்கோபு லாபானை நோக்கி, என் நாட்கள் நிறைவேறினபடியால் என் மனைவியிடத்தில் நான் சேரும்படி அவளை எனக்கு தர வேண்டும் என்றான். அப்பொழுது லாபான் அவ்விடத்து மனிதர் எல்லாரையும் கூடிவரச் செய்து விருந்து பண்ணினான். அன்று இரவிலே அவன் தன் குமாரத்தியாகிய லேயாளை அழைத்து கொண்டு போய் அவனிடத்தில் விட்டான். அவளை அவன் சேர்ந்தான். காலையிலே இதோ அவள் லேயாள் என்று யாக்கோபு கண்டு லாபானை நோக்கி, ஏன் எனக்கு இப்படி செய்தீர்? ராகேலுக்காக அல்லவா உம்மிடத்தில் வேலை செய்தேன், பின்ன ஏன் எனக்கு வஞ்சகம் பண்ணினீர் என்றான். அதற்கு லாபான், மூத்தவள் இருக்க இளையவளை கொடுப்பது இவ்விடத்து வழக்கமல்ல, இவளுடைய 7 நாளை நிறைவேற்று, அவளையும் உனக்கு தருவேன், அவளுக்காகவும் நீ இன்னும் 7 வருஷம் என்னிடத்தில் வேலை செய்யென்றான். அந்தப்படியே யாக்கோபு இவளுடைய 7 நாளை நிறைவேற்றினான். அப்பொழுது தன் குமாரத்தியாகிய ராகேலையும் அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். யாக்கோபு ராகேலையும் சேர்ந்தான். லேயாளை பார்க்கிலும் ராகேலை அதிகமாய் நேசித்து பின்னும் 7 வருஷம் அவனிடத்தில் செவித்தான். பிரியமானவர்களே, லாபான் தன் மருமகன் யாக்கோபை இப்படித்தான் ஏமாற்றினான். நடந்தது ஒரு நல்ல விடயம் அல்ல. ஆனால் யாக்கோபின் வாழ்வில் நடக்கும் விடயங்களில் கடவுள் தம்முடைய கைகளை வைத்திருந்தார் என்பதையும் அவை யாக்கோபின் நன்மைக்காக மாறிவிடும் என்பதையும் நீங்கள் உறுதியாக நம்பலாம். இறுதியில் யாக்கோபு 12 மகன்களின் தந்தையானான். யாக்கோபு தனது மாமாவின் வீட்டில் 20 ஆண்டுகள் வாழ்ந்தான். அந்த 20 ஆண்டுகளில் தேவன் தம்முடைய அன்பினால் யாக்கோபை மிகவும் தேவையான சோதனைகளை செய்ய அனுமதித்தார். இதனால் அக்கினி தங்கத்தை தூய்மைப்படுத்துவதைப் போல் அவனை ஒழுங்குபடுத்தி விசுவாசத்தை தூய்மைப்படுத்தினார். எனதருமையானவர்களே, தேவன் யாக்கோபுக்கு மீண்டும் தோன்றி ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இவ்வாறு கூறுகின்றார். கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பிப்போ, நான் உன்னோடே கூட இருப்பேன் என்றார். சிநேகிதர்களே, அப்படியே அந்த நாள் வந்தது. ஆகையால் யாக்கோபு எழுந்து அவனையும் அவனுடைய குடும்பத்தினரையும் கூட்டிக் கொண்டு வெளியேறினான். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு மற்றும் அவருடைய சந்ததியினருக்கு கொடுப்பதாக ஆண்டவர் வாக்குறுதி அளித்த தேசமான கானானின் திசையில் அவர்கள் சென்றார்கள். யாக்கோபும் அவனுடைய குடும்பத்தினரும் கானானுக்கு போய்க் கொண்டிருந்த போது கர்த்தர் யாக்கோபுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த முறையில் தோன்றி யாக்கோபின் பெயரை மாற்றினார். அதை நாம் 32ஆம் அதிகாரத்தில் படிக்கின்றோம். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் தொடங்கி 30ஆம் வரையான வசனங்களை நாங்கள் வாசிக்க கேட்போம். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியுமளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததைக் கண்டு அவனுடைய தொடைச்சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடைச்சந்து சுளுக்கிற்று. அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தாலொழிய உம்மை போக விடேன் என்றான். அவர், உன் பெயர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பெயர் இனி யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் எண்ணப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். அப்பொழுது யாக்கோபு, உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை முகமாய்க் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான். அன்பானவர்களே, இந்த கதை அற்புதமாயும் முக்கியமான பாடங்கள் நிறைந்ததாயும் காணப்படுகின்றது. ஆண்டவர் யாக்கோபுக்கு ஒரு மனிதனாக தோன்றி அவனுடன் மல்யுத்தம் செய்வதை நாங்கள் காண்கின்றோம். பிரியமானவர்களே, அவர் ஏன் யாக்கோபுடன் மல்யுத்தம் செய்கின்றார் என்று நினைக்கிறீர்கள்? ஏனென்றால் யாக்கோபின் பலவீனத்தை தனக்கு முன்பாக அங்கீகரிக்க ஆண்டவர் விரும்பினார். உண்மையான பலமும் ஞானமும்
ஆண்டவரிடமிருந்து மட்டும்தான் வரும். இதை யாக்கோபு அறிய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார். ஆண்டவர் யாக்கோபின் நிமித்தம் அற்புதமான திட்டங்களை கொண்டிருந்தார். ஆனால் ஆண்டவரின் சிறந்த ஆசீர்வாதங்களை தங்கள் சொந்த பலத்தினால் ஆண்டவரை பிரியப்படுத்தி பெற முடியாது என்பதை நன்கு அறிந்தவர்களால் மட்டுமே உணர முடியும். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் முன்பாக தனக்கு பலன் இல்லை என்பதை யாக்கோபு உணர ஆரம்பித்தார். அந்த இரவில் ஆண்டவர் யாக்கோபுக்கு ஒரு புதிய பெயரை கொடுத்தார். அதாவது யாக்கோபு என்றால் ஏமாற்றுபவன் என்று பொருள். ஆனால் இஸ்ரவேல் என்றால் அவன் ஆண்டவருடன் ஆட்சி செய்கின்றான் என்று பொருள்படுகிறது. ஆபிரகாம், ஈசாக்கு மற்றும் யாக்கோபின் சந்ததியினரிடமிருந்து வெளிவருவதாக ஆண்டவர் வாக்குறுதி அளித்த புதிய தேசத்தின் பெயராக இஸ்ரவேல் இருக்கும். யாக்கோபின் 12 மகன்மாரில் இருந்து இஸ்ரவேல் தேசம் எழுந்தது. இஸ்ரவேல் மக்கள் மூலம்தான் மீட்பர் உலகத்திற்கு வந்தார். அன்பர்களே, உங்களில் ஒருவர் கேட்கலாம், ஆண்டவர் ஏன் யாக்கோபை போன்ற ஒரு ஏமாற்றுக்காரனை தேர்ந்தெடுத்து அவரால் வாக்குறுதி அளிக்கப்பட்ட இரட்சகரை உலகத்திற்கு கொண்டு வரும் தேசத்தின் தந்தையாக மாற்றினார் என வேத வசனங்களிலிருந்து வரும் பதிலை கேளுங்கள். 1 கொரிந்தியர் 1 27 வசனம் தொடங்கி 29 வசனம் வரை வாசிக்க கேட்போம். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். அன்பானவர்களே, யாக்கோபு ஒரு ஏமாற்றுக்காரன். அவன் ஒரு பாவி. அவனுடைய சொந்த விருப்பத்தினாலோ பலத்தினாலோ ஆண்டவருடைய தீர்ப்பிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ளவும் தன்னை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவும் வழி இல்லை. இதை தவிரவும் அவனுக்கு வேறு எதுவுமே இல்லை. இப்படி இருந்த போதிலும் யாக்கோபு ஆண்டவரை நம்பினார். ஆண்டவரின் வாக்குறுதிகளை யாக்கோபு பொக்கிஷமாக கருதினான். ஆண்டவரின் ஆசீர்வாதங்களை பெறுவது உலகில் உள்ள எல்லாவற்றையும் விட யாக்கோபுக்கு முக்கியமானது. அதனால்தான் ஆண்டவர் தன்னை யாக்கோபுக்கு தெரியப்படுத்தி அவனை ஆசீர்வதித்தார். ஆண்டவர் தனது நித்திய நோக்கங்களுக்காக ஏமாற்றும் யாக்கோபின் இருதயத்தை ஆண்டவருடைய மனிதன் என்னும் பொருள் கொண்ட இஸ்ரவேலாக மாற்றினார். பிரியமானவர்களே, உங்களுக்கு எப்படி? உங்களை காப்பாற்ற உங்கள் இயலாமையை யாக்கோபை போல நீங்களும் அங்கீகரித்து இருக்கின்றீர்களா? அல்லது நீங்கள் உங்கள் சொந்த பலத்திலும் சொந்த நற்செயலிலும் பெருமை பேசுகின்றீர்களா? இதை பற்றி ஆண்டவர் சொல்வதை கேளுங்கள். ரோமர் 3 22 23 வசனங்கள் இப்படியாக சொல்கின்றது. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவநீதியே. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும். வித்தியாசமே இல்லை. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி. மற்றும் 1 பேதுரு 5 5 மற்றும் 6 வசனங்கள். அந்தப்படி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். மேலும் மத்தேயு 5 3 வசனம். ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. உங்கள் கவனத்திற்கு நன்றி நேர்களே. மீண்டும் அடுத்த ஆய்விலே ஆண்டவருக்கு சித்தமானால் யாக்கோபின் 12 மகன்களில் ஒருவனான யோசேப்பின் அற்புதமான கதையை பார்ப்போம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் சமூகத்தையும் ஆசீர்வதிப்பாராக என்று கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம் நேர்களே. நிகழ்ச்சி குறித்ததான உங்கள் கருத்துக்களை எழுதி அனுப்ப எங்கள் முகவரி TWR லங்கா, தபால் பெட்டி இலக்கம் 2, புத்தளம். TWR லங்கா, தபால் பெட்டி இலக்கம் 2, புத்தளம். மற்றும் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ள இலக்கம் 0714 577634 0714 57 76 34. தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். பயனுள்ள இன்னுமோர் நிகழ்ச்சி உங்களுக்காக காத்திருக்கிறது.